இந்த அனுபவம் இருக்கு பாருங்க. உடனே ஒன்று சொல்லவா, என்ன எல்லாரும் கேட்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியுதும்பாங்க. ஏன்னா எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட்லையும் நானும் பள்ளியின நிஷாக்கா எல்லாருமே பட்டிமன்றம்லாம் பேசி முடிச்சுட்டு விடிய விடிய பேப்பரை போட்டு படுத்து தூங்கியிருக்கோம். இந்த பஸ் வராம வெயிட் பண்ற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த ஏரியாவுக்கும் போகாம ஒரு பஸ் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க லைட்டு கிட்டலாம். அதுல பின்வாசப்படியா ஏறி முன்வாசப்படியா இறங்குவான். வராத பஸ்ஸை சத்தம் போடுவான். இந்திய பொருளாதாரத்தை குறை சொல்லுவான். அரசியல் அலசி ஆராய்வான். கல்யாணம் ஆனவனா இருந்தா பொண்டாட்டியை திட்டுவான். கல்யாணம் ஆன பெண்மணியா இருந்தா புருஷனை திட்டும். இப்படி மண்ணை தூக்கி போடுவான். சென்னையெல்லாம் சமைக்கிறதே இல்லை. நான் எழுதி தரேன், இன்னும் 10 ஆண்டுகளில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு மனம் சோர்வாக இருக்கிறதா, நாங்கள் வந்து ஊட்டி விடுகிறோம்னு வருவான். சமைச்சு கொடுக்கறதுக்கே ஒரு ஆப் வந்துருச்சா? அதை எப்படி நீ மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க? அப்ப நீ சமைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், எங்க லட்டு மாதிரி உங்க குடும்பத்தில் மருமக வந்தாலே இப்ப குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பூந்தி மாதிரி இருக்கு தனித்தனியானார். அவ்வளவு குடும்பக்காரியா இருந்திருக்கா. நிஷா மாதிரி ஒரு ஆபீஸ்ல ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஒருத்தர் போயிருக்காரு. அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உங்க ஆபீஸ்ல யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், சொன்னா எவ்வளவு தருவீங்கன்னு இருக்கான். நேர்மையை பத்தி பேசுறப்ப கைத்தட்டே வராது. ஒருத்தன் நேர்மையா இருந்தானா அவனுக்கு நம்ம ஊர்ல என்ன பேர் வச்சிருக்கோம்? இழிச்சவாயன், பொழைக்க தெரியாதவன், 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்லாதவன். இவெல்லாம் யாரு? நல்லவன். ஊர் அடிச்சு உலையில போட்டவன் வரான், ஐயா வந்துட்டார். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு, கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசும் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகமும் பொது நூலக இயக்ககமும் இணைந்து நடத்துகிற இந்த அருமையான புத்தக திருவிழாவிலே எளியேனாகிய என்னை பட்டிமன்ற நடுவராக அழைத்து எங்கள் நண்பர்களை ஒரு குழுவினராக அமைத்து நீங்கள் பேசுங்கள், தஞ்சை மக்கள் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன உங்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். முதல்ல ஆடியோ நல்லா இருந்தது, அதே மாதிரி வைங்கண்ணே. அப்புறம் குறைச்சிட்டீங்க. நீங்கள் பழையபடி வைங்க பார்ப்போம். செக் செக். ஸ்டேஜ் மானிட்டர் என்ன, காலையிலையும் பேசியிருக்கேன், மத்தியானம் பேசியிருக்கேன். உன் குரல் நல்லா இருக்கும்க்கா. பெரிய பி சுசீலா. செக் செக். நல்லா வால்யூம் வைங்கண்ணே. முதல்ல நல்லா இருந்துச்சு, ஏன் என்னாச்சு திடீர்னு? கரெக்டாக இருக்கா? எல்லாருக்கும் தெளிவாக கேட்குதா? ஓகே, எல்லாருக்கும் தெளிவாக கேட்குதுன்னு அங்கேருந்து ஒரு அக்கா ஹாய். தஞ்சை மண்ணோட அன்பே ஒரு அன்பு தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முத்துக்குமாரனும் நம்ம முருகனனும் பப்பாசிலிருந்து அழைத்து, முதல்ல இது சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். தஞ்சை மண் ஏன் எனக்கு மிக மனதிற்கு நெருக்கமான மண் அப்படின்னா, நான் ஈரோட்டிலிருந்து தமிழ் இலக்கியம் படிப்பதற்காக, இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்கிறதுக்காக தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரிக்கு போனேன், மயிலாடுதுறை. ஈரோட்டிலிருந்து தருமபுரத்துக்கு போகணும், மயிலாடுதுறை போகணும்னா தஞ்சாவூரை தாண்டாம போக முடியாது. பொதுவா தமிழ் படிக்க வேண்டுமென்றால் தஞ்சாவூரை தாண்டாமல் யாராலும் படிக்க முடியாது. ஏ அப்பா, 6வது 7வது படிக்கிற பையெல்லாம் நல்லா கத்துறானே. இந்த அளவு தெளிவா எந்த ஊர்லயும் நான் பசங்களை பார்த்ததே இல்லடா. வெரி குட். அந்த மாதிரி நான் இங்கதான் வருவேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, அப்பெல்லாம் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் அப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி எங்க அப்பா நைட் ஈரோட்டில் பஸ் ஏற்றி விடுவாரு, இங்க ராத்திரி பஸ் பிடிக்கணும். அந்த தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டில் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்துக்கோ மயிலாடுதுறைக்கோ இடம் கிடச்சி ஒருத்தன் உக்காந்துட்டானா வாழ்க்கையில் அது மிகப்பெரிய சாதனை. அனுபவப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வயசை கடந்த எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் டிப்போலே எல்லாரும் ஏறிடுவான் போல இருக்கு.
வடிவேல் சார் சொல்லுப்பா படத்தில் வர மாதிரி எங்கிருந்து எல்லாரும் வரீங்க, டிப்போலேருந்தே வரோண்டாம் பாரு. அந்த மாதிரி நான் எல்லா பஸ்ஸும் பார்ப்பேன், எல்லா பஸ்லையும் ஆள் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் எதுக்கு புதுசாக எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்னே இருக்கும். இந்த அனுபவம் இருக்கு பாருங்க. ஒன்னே ஒன்று சொல்லவா, என்ன எல்லாரும் கேட்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியுதும்பாங்க. ஏன்னா எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட்லையும் நானும் பள்ளியின நிஷாக்கா எல்லாருமே பட்டிமன்றம்லாம் பேசி முடிச்சுட்டு விடிய விடிய பேப்பரை போட்டு படுத்து தூங்கியிருக்கோம். இதுல எந்த ஒரு அவமானமும் கிடையாது. ஏன், வளர்வதற்கான காலம் அது. விடிகாலில் தான் பஸ் இருக்கும், முதல் பஸ், படுத்து தூங்கிட்டு இருப்போம். ஆனா அங்க சந்திக்கிற மனிதர்கள், நடக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய ஞானமா நான் நினைக்கிறேன். ஞானமா நினைக்கிறேன், உண்மைதான். பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், யோசிச்சு பாருங்க. இந்த பஸ்ஸுக்கு வராம வெயிட் பண்ற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சும்மாவே நிற்க மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த ஏரியாவுக்கும் போகாம ஒரு பஸ் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க லைட்டு கிட்டலாம். அதுல பின்வாசப்படியா ஏறி முன்வாசப்படியா இறங்குவான். வராத பஸ்ஸை சத்தம் போடுவான். இந்திய பொருளாதாரத்தை குறை சொல்லுவான். அரசியல் அலசி ஆராய்வான். கல்யாணம் ஆனவனா இருந்தா பொண்டாட்டியை திட்டுவான். கல்யாணம் ஆன பெண்மணியா இருந்தா புருஷனை திட்டும். இப்படி மண்ணை தூக்கி போடுவான். காத்துனாலதான். ஆமா, ஆடி காத்தாது. ஓ, ஆடி காத்தான் கண்டுபிடிச்சிருக்கு இப்பதான், இல்லைன்னா யாருக்கும் தெரியாது இந்த மாசம் ஆடி இல்லைன்னு. ஆமா, அதுதான் ஆளை பாரு. ஏன்னா அக்காவோட கவலை அக்காவுக்கு, திடீர்னு காத்துல மேக்கப் அழிஞ்சு போச்சுனா சொன்னா மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. எல்லாம் நடக்கும். இப்ப அந்த டீ கடையில பஸ் ஸ்டாண்ட்ல புத்தகத்தை தொங்க விட்டுருப்பாங்க. அத நேரா நின்னாவே படிக்கலாம். நம்மால் எப்படி தெரியுமா படிப்பான்? அது சைட்ல இருக்கா, சைடாவே தலை. இவ்வளவு விஷயங்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் நடக்கும். எந்த கலைஞன் மகத்தான கலைஞனா மாறுறான், எந்த எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளனா மாறுறான் அப்படின்னா, எந்த மனிதன் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கிறானோ அவனே சிறந்த எழுத்தாளனாக மாறுகிறான். வேற யாராலையும் மாற முடியாது. ஒரு மனித பக்கத்து வீட்டில் இருக்கிறனுடைய வலி, வேதனை, பசியினுடைய கொடுமை, பெண்கள் படுகிற துயரம், நாட்டில் மக்கள் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே எப்ப தெரியும்? அடுத்தவங்களை கவனிக்கிறப்ப மட்டும்தான் தெரியும். இப்ப வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எது பெரிய சிக்கல் அப்படின்னா, நம்ம மட்டுமே நாம கவனிச்சுக்கிறோங்கிறது தான் பெரிய சிக்கலே. நம்மளை மட்டும் நாம கவனிச்சுக்கிறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் எனக்கு வால்யூம் தேவைப்படுதுனே, இந்த ஸ்டேஜ் மானிட்டர் வால்யூம் ஏத்துங்கண்ணே. ஏன்னா காலைல கொஞ்சம் பேசிட்டு வந்ததுனால ஃபர்ஸ்ட் நல்ல குபீர் இருந்துச்சு, கொஞ்சம் அது அந்த மாதிரி வைங்க. எல்லா புத்தக திருவிழாவிலையும் வச்சிருக்காரு. திருக்குன்னா என்ன, நல்லா இருக்குன்னா நானா பேசுறேன், 2 மணி நேரம் நானா கத்தணும். இந்த அண்ணெல்லாம் நல்லா பழக்கப்பட்டவர் உரிமையாக கேட்க முடியும். சில பேர்ட்டெல்லாம் என்னென்ன ஆடியோ நல்லா இருக்குமான்னு கேட்டா தியாகராஜ பாகவதர் பாடியிருக்காருமா, எம்ஆர் ராதா பேசியிருக்காருங்க. ஏன்டா அப்புறம் இன்னும் மாத்தலையா? அவ்வளவு பெரிய தலைவன் பேசியிருக்கான், நீ பேச என்னம்மா? அவ்வளவு சிரமமா இருக்கும். அப்ப யாரு நம்மளை சுத்தி, இப்ப என்ன சிக்கல்னா, நம்மளை கவனிக்கிறதுக்கே நேரம் பத்துறது இல்லை, அதனால அடுத்தவங்களை நாம கவனிக்கிறது இல்லை. இந்த விழாவை துவக்கி வச்சு பேசினாரு மாவட்ட தீயணைப்பு அலுவலர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குமார் அவர்கள். ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனை பேர் வீட்டில் சமையலறையில் தீயணைப்பு கருவி வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் ரஃபீன் என்ற சார் பேசுறப்ப, இன்னும் கொஞ்ச நாள்ல யார் வீட்லயும் சமையலறையே இருக்காதுன்னு. சென்னையில் தஞ்சாவூர்லாம் என்ன ராகவ மகேஷ் அண்ணன் சிரிக்கிறாப்புல, அருமையான கவிஞர். உங்கள் மண்ணினுடைய மாபெரும் அடையாளம் ராகவ மகேஷ் அண்ணன். நமக்கு என்னன்னா, வெளியூரில் இருக்கிறவங்கள பார்த்து பிரமிச்சு உள்ளூரில் பிரமிக்கப்பட வேண்டியவர்கள்லாம் மறந்து போயிடுவோம். நான் எப்பயுமே அதில் குறிப்பாக இருப்பேன், யாரை எங்கே குறிப்பிட்டு சொல்லுங்கிறதுல. அற்புதமான கவிஞர், விளையாடுவார் வார்த்தைகளில், பிரமாதமான கவிஞர் அவர். இப்போ எதில் விட்டேன் நான்? சமையலறை கேஸ். வெரி குட். சென்னையிலாம் சமைக்கிறதே இல்லை. நான் எழுதி தரேன்,
இன்னும் 10 ஆண்டுகளில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு மனம் சோர்வாக இருக்கிறதா, நாங்கள் வந்து ஊட்டி விடுகிறோம்னு வருவான். சமைச்சு கொடுக்கறதுக்கே ஒரு ஆப் வந்துருச்சா? அதை எப்படி நீ மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க? அப்ப நீ சமைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் இப்ப அது இப்ப அதனாலதான் அண்ணன் முருகன் பப்பாசியில முருகனோ நம்ம முத்துக்குமாரனும் கேட்டப்ப என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானும் பள்ளின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதே, நிமிர்ந்து நிற்பதே. எது மகிழ்ச்சியான வாழ்க்கை? எல்லாருக்கும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம வளைஞ்சு கொடுக்கணுமா, நிமிர்ந்து நிற்கணுமான்னு. கரெக்டா? கரெக்டா? வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, உங்க அப்பா அப்படிதான்டா. ஏமா அப்படி? என்ன ஏமா அப்படி? கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த ஆள் அப்படிதான். ஒழுங்கா பதில சொல்லியிருந்தா இவன் சரின்ட்டு போயிருக்கலாம். இவன் ஒரு கேள்வி கேட்பான்ல, அந்த அம்மா பழைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த ஆள்கிட்ட அப்படி இப்படி இருக்கணும்டா. எல்லாத்தையும் உங்க அப்பா ஆமா வில்லனாவே பார்க்கறது வீட்டில் அப்பனைலாம். அப்படி இப்படி இருந்தாதான்டா அவருக்கு தகுந்த மாதிரி பேசுறா. அம்மா சொல்றாங்களா வீட்டில்? பெண்மணிகள் சொல்றீங்களா? ஒரு அக்கா சிரிக்குது, என்ன நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் தம்பி சொல்றான். அந்த அவருக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போறா. என்னடா நட்டம் உனக்கு? அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசு. நாமளே குழந்தைங்கிட்ட சொல்றோம்ல, நடிக்கவாது செய், பிடிச்ச மாதிரி நடிக்க. இப்ப சில மருமகள் எல்லாம் சொல்றாங்கம்மா, மாமியார் பிடிச்ச மாதிரி நடி அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், எங்க லட்டு மாதிரி உங்க குடும்பத்தில் மருமக வந்தாலே இப்ப குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பூந்தி மாதிரி இருக்கு தனித்தனியானார். அவ்வளவு குடும்பக்காரியா இருந்திருக்கா. நிஷா மாதிரி. உங்களுக்கு வாழ்க்கையில இப்ப இதுதான் சிக்கல். நம்ம வளைவு சொல்லுவா போய்க்கடா, வளைவு சொல்லுவா போய்க்கடா, என்னடா பெருசா வாழ போறோம் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை அப்படியே நெஞ்ச நிமித்தி வாழ்ந்த சாதிச்சிருவியா? கேட்கிறோமா இல்லையா? வாழ முடியாது சொல்றோமா இல்லையா? ஏங்க கண்டக்டர்கிட்ட காசை கொடுத்துட்டு மீதி ₹1 வாங்குறதுக்கு நம்ம குலதெய்வத்தை வேண்டுறோமா இல்லையா? அவர் குலதெய்வத்தை வேண்டிக்கிறாரு, வரவெல்லாம் சில்லறையோட வரணும், இல்லைன்னா இருக்கிற சில்லறையெல்லாம் என்கிட்ட சில்லறை கேட்கணும். அவருக்கு அவர் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில வளைந்து கொடுப்பதுங்கிறது அத்தியாவசியமா இன்றைய சூழல்ல போயிருச்சுன்னு நாம நினைச்சுக்கிறோமா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல, நிமிர்ந்து தான் நிற்கணும். வளைஞ்சு கொடுக்கறதுல என்ன? ஒரு ஆஃபீஸில் ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு மகாராஜா சில்க்ஸ் அண்ணன் தான் இன்னைக்கு நமக்கு வந்து ஸ்பான்சர், முன்னிலை. பட்டுப்புடவை கொடுப்பார், காசு கொடுத்தா கொடுப்பார். கௌரவ பிச்சை எடுக்காத. அவர் எனக்கு 15 வருஷமா தெரியும். என்ன கான்டாக்ட் நம்பரை டெலீட் பண்ணிட போறாரு. உனக்கு வேணும்னா கேளு, காசை கொடு, நான் வாங்கி தரேன். அமைதியா, ஒரு கேப் விட மாட்டேங்குது. இப்போ மகாராஜா சில்க்ஸ் ஓனர்ன்ட்டு தான் முடிஞ்சு போச்சு. பேசுகிறப்ப 2 தடவை அவரை பாராட்டி ஒரு புடவை வாங்காமல் போகாது. சின்னதா குட்டி யானைக்கெல்லாம் ஒட்டி யானை போடுறதில்லை. அமைதியா. இங்கே வந்து இது இந்த மண் மகாராஜாவிற்கான மண். இந்த மண் தஞ்சாவூர் மண்ணே ராஜராஜ சோழன் மகாராஜா, சரபோஜி மகாராஜா. இன்னைக்கு ஸ்பான்சர் உழைத்து சாப்பிடுற எண்ணம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லைக்கா. ஒரு ஆபீஸில் ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஒருத்தர் போயிருக்காரு. அந்த ஆபீஸில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உங்கள் ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், சொன்னால் எவ்வளோ தருவீங்கன்னு இருக்கான். அவர் இதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா. இப்படி இருக்கு நிலைமை. ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து 10 பென்சில் கொண்டு வந்திருக்கான். அப்பா பார்த்துட்டு ஏதுடா 10 பென்சில்னு இருக்கார். பக்கத்தில் உட்காந்துருக்கிற பசங்கிட்ட இருந்து பென்சில்லாம் எடுத்துட்டேன்ப்பா. பென்சில் எடுத்தியா? இனிமேல் பென்சில் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. திருடுறது எவ்வளோ தப்பு தெரியுமாடா? என் பேரை கெடுக்கிறேன் வந்திருக்கியா? இனிமேல் எது வேணாலும் கேளு, அப்பா ஆஃபீஸிலேருந்து கொண்டு வரேன். இவரு மகாத்மா காந்தி மாதிரி அறிவுரை பண்ணிவிட்டு இவரு பாருங்க. இப்போ வாழ்க்கையில் வளைந்து கொடுக்கறது தான் இயல்புங்கிற கட்டாயத்திற்கு வாழ்க்கை நம்மளை தள்ளி இருக்கா ஒரு கேள்வி. ஆனால் நிமிர்ந்து நிற்கிறதுல என்ன லாபம்? நீங்க
நிமிர்ந்து நிற்கிறதுல என்ன லாபம்னு நான் யோசிக்கிறேன்னா, பெருசா வாழ்க்கையில எதையும் அனுபவிக்கலைனாலும் பெருசா யாருக்கும் எந்த பதிலையும் சொல்ல வேண்டாம். அதுதான் நிமிர்ந்து நிற்பதில் இருக்கிற, நேர்மையில் இருக்கிற மிகப்பெரிய லாபம். கரெக்டா? நேர்மையை பத்தி பேசுறப்ப கைத்தட்டே வராது. ஒருத்தன் நேர்மையா இருந்தானா அவனுக்கு நம்ம ஊர்ல என்ன பேர் வச்சிருக்கோம்? இளிச்சவாயன், பொழைக்க தெரியாதவன், 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்லாதவன். இவெல்லாம் யாரு? நல்லவன். ஊர் அடிச்சு உலையில போட்டவன் வரான், ஐயா வந்துட்டார். ஏன் ஐயா வந்துட்டார்? ஏன்னா அவர் வரப்பே 10 கார்ல வராரு. ஏன்? அப்ப பண வசதி வைத்து ஒருவர் நல்லா இருக்கார் நாம நினைக்கிறோம். மனதில் உயர்ந்தவரை நாம நல்லா இருக்காருன்னு நினைக்கிறோமா? இதுதான் கேள்வி. இப்ப யார் உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கா? இவ்வளவுதாங்க. இதுதான். வளைந்து கொடுப்பறதா இல்ல நிமிர்ந்து நிக்கிறவங்களா? யார் மகிழ்ச்சியா இருக்காங்க? இத பேசுறதுக்கு உங்க சார்பா 2 பேர் ஒவ்வொரு அணியிலும் இருக்காங்க. இப்ப வரைக்கும் உங்க அணி மாறல. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சிங்கிறதுனால மாறுவதற்கும் வாய்ப்பு இல்லை. 2 பேரும் முதல்ல நிமிர்ந்து நிற்பதே மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, அறிமுகம் தான் படுத்துறேன். நான் நடுவர், எனக்கு தெரியும். 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அணி அறிமுகப்படுத்துறதுக்குள்ள பதட்டம். அவங்கள முதல்ல பேச வைங்க, இவங்கள முதல்ல பேச வைங்க. நீங்க யாருமே பேசாதீங்க, 3 மணி நேரம் நானே பேசுறேன், கைத்தட்டுங்கன்னு இருக்கேன். அப்புறம் வேற என்ன செய்ய? ஜிபேல அனுப்பிச்சு விடுறேன், வெறும் ஜிபே அப்படின்னு. பணம் வர நிஷாக்கா பேசுறப்ப அதை பேசிக்குவோம். நிமிர்ந்து நிற்பதே அப்படிங்கிற அணியில எனக்கு பிடித்த ஒரு இனிய மனிதர். நான் தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து அவரை காமெடியாக பார்த்துருந்தாலும், நகைச்சுவை பேச்சாளராக பார்த்துருந்தாலும், மிகப்பெரிய இலக்கிய பேச்சாளர், மிகப்பெரிய வாசிப்பாளர். எங்கள் குழுவில் யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினால் அது குறித்த விடையை உடனடியாக தருகிற மாபெரும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர் பேராசிரியர் கலக்கப் போவது யாரு புகழ் இலக்கிய பேச்சாளர் காமெடி சிங்கம் பழனி அவர்கள். அந்த அணிக்கு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக மருத்துவ படிப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் தமிழிலே தன்னை கரைத்து கொண்டவர். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல ஒரு சொல் கூட பிறழாமல் ஒரு சகோதரி பேசினார் என்றால் அது என்னுடைய தங்கை டாக்டர் சங்கீதா அவர்களுக்கே கிடைத்த மாபெரும் பெருமை. ஒரு பலத்த கைத்தட்டல் திருச்சி டாக்டர் சங்கீதா அவர்கள். அவ்வளோ அழகா பேசினாங்க. இறுதி சுற்றுக்கு அவங்க வரல, சில சூழல்னால. இல்லைன்னா வந்திருந்தாங்கன்னா அருமையா இருந்திருக்கும். இந்த பக்கம் வளைந்து கொடுப்பதேங்கிறது இப்ப மேடையில் இருக்கிறப்பே நீங்க பார்த்துருக்கலாம். மகாராஜா ரஃபி என்கிட்ட புடவை கேட்கறது. இப்ப ஃபயர் ஆஃபீஸர் பார்த்துருக்காங்களே, ஒரு ஃபயர் சர்வீஸ் ஃபயர் இன்ஜின் கொடுக்குறது. ஆமா, ஃபயர் சர்வீஸ் பஸ் ஒன்று கொடுங்கன்னு கேட்டு அதுல கூட வீட்டுக்கு போகும். எதையும் சும்மா விடாது. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு தடவை ஃபயர் சர்வீஸ் வண்டி நின்று இருக்கு, அதுல இருக்கிற பக்கெட்டை திருட்டு போயிருக்கு. ஆமா, கேட்டா வீட்டுக்காரர் குளிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி விஜய் டிவியில வந்து நல்லா சம்பாதிச்சாலும் சில அல்பத்தனங்களால் தன்னுடைய இமேஜை இழந்திருக்கிற எல்லாம் சும்மா நகைச்சுவை. எனக்கு என்ன பிடிச்சது அக்காட்ட அப்படின்னா, என்னுடன் பிறந்த சகோதரியிடம் கூட இவ்வளவு உரிமையாக இருக்க முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இவரிடம் இருக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் அவர்கள் மக்களை மகிழ்விப்பதற்காக மட்டும்தான் சொல்லுகிறார்கள், என்னை காயப்படுத்த சொல்லவில்லை என்கிற தெளிவு இந்த சகோதரிக்கு இருக்கிறது. மிக சாதாரணமான ஒரு குடும்ப சூழலில் பிறந்து பட்டிமன்ற மேடைகளில் பேசி மெல்ல மெல்ல விஜய் தொலைக்காட்சி கலக்கப்போவது யாருக்குள் நுழைந்து இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடனேயே நடிக்கிற வாய்ப்பை பெற்ற தன்னுடைய திறமையால் அதை அடைந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரி. இப்படிலாம் அவங்கள சொல்றதை விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள சொன்னாதான் அவங்களுக்கு பிடிக்கும். சின்ன திரையினுடைய சொன்ன உடனே நிறைய பேர் பயந்தாரா? எங்கள் அன்பு சகோதரி காமெடி குயின் அறந்தாங்கி நிஷா அவர்கள் வளைந்து கொடுப்பதே என்கிற அணியில பேசுறார். அதற்கு அடுத்தது
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர் அன்பு தம்பி. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் எல்லாரும் வீராவேசமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்து சர்வசாதாரணமாக மக்களினுடைய மொழியில் பேசி அவர்களை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்தான். உங்கள் பகுதியை சார்ந்த, கும்பகோணத்தை சார்ந்த நகைச்சுவை நாயகன் நாகமுத்து பாண்டியன். ஒரு பலத்த கைத்தட்டல் நாகமுத்து பாண்டியன். இப்ப எங்களுக்கான கைத்தட்டல், எங்களுக்கான பாராட்டா எங்களுக்கு வரும், எனக்கு, பழனியனுக்கு, நிஷாக்காக்கு. ஆனா டாக்டர் சங்கீதா அவர்களுக்கும் நாகமுத்து பாண்டியன் அவர்களுக்கும் நீங்க கொடுக்குற கைத்தட்டல் வந்து அவருடைய வளர்ச்சிக்கான விதையாக, உரமாக மாறும். அதனால இவங்க பேசுறப்ப நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தும். நாகமுத்து பாண்டியன் அம்மா அப்பா வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க அப்பா? ரொம்ப எளிமையான மனிதர். எங்க அப்பா? அவங்க ஆமா ஆமா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சங்கீதாவோட அப்பா அம்மா இங்க இருக்காங்க. வெரி குட். எல்லா அம்மாவும் பச்சை கலர் சேலையிலேயே வந்திருக்கீங்க. சரி, ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். உடைய நாகமுத்து பாண்டியன் வந்து பேசுகிறப்பயே 4-5 முறை எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதனால் தஞ்சாவூர் புத்தக திருவிழாவிலே வர என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு மறந்தே போச்சு. சரி, அண்ணன்னு கூப்பிட்டு விட்டா அந்த வேலையை பார்க்கணும்ல. அதனால் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞனுடைய கனத்த இதயம் ஒரு சராசரி நிலை. அப்படிதாம்மா சிரிக்கணும். என்ன அழகா சிரிக்கிறீங்க சார். எனக்கு இப்படி மனசு விட்டு சிரிக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். தமிழில் நம்ம வார்த்தைகள் பயன்படுத்துகிறப்ப கவனிச்சு பாருங்க. ஏங்க, இந்த மாதிரி ஒரு மொழி உலகத்தில் வேறு எதிலும் இல்லைன்னு சும்மா சொல்லலை, அனுபவிச்சு சொல்கிறோம். மனசு விட்டு சிரிச்சேங்கிறான். ஏன் மனசு விட்டு சிரிச்சேங்கிறான்? மனசு உள்ள இருந்ததுன்னா ஈகோ உள்ள இருக்கும். ஈகோ உள்ள இருந்ததுன்னா இவன் யாரா சொல்றது, நான் என்னடா சிரிக்கிறதுன்னு இருக்கும். மனசை விட்டுட்டோம்னா உண்மையான மகிழ்ச்சி குழந்தை போல் நம் மனதில் எழும் என்பதால் தான் மனசை விட்டு சிரிக்கிறோமோ. தமிழ்ல டேய் கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காதரா, தமிழ்ல சொல்றாங்களா? கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காத சொல்றாங்களா? அதென்ன கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காத? என்ன தெரியுமா ரகம்? என்ன தெரியுமா அதில் இருக்கிற அர்த்தம் வாழ்க்கையில்? டே ஓவரா ஆடாத. ஓவரா அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்குன்னு ஓவரா ஆடாத. கண்ணை திறந்து பாரு. மண்ணு மேலே நிற்கிற, உனக்கு மேலே ஆட்டம் போட்டவனையெல்லாம் மண்ணு சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கு. கண்ணு மண்ணு தெரியாமல் ஆடாதரான்னு நான் தமிழில் சின்ன சின்ன வார்த்தை பெரிய வாழ்க்கையை சொல்லிடும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், உலகத்தில் வாழ்வதற்கு 2 விதமான வழிகள் மட்டும்தான் இருக்கிறது. உலகத்தில் வாழ்வதற்கு 2 விதமான வழிகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று, எல்லாவற்றையும் அதிசயமாக பார்த்து வாழ்வது. மற்றொன்று, எதுவுமே அதிசயம் இல்லை என்று வாழ்வது. இதான் இந்த 2 டீம். இவங்க எல்லாத்தையும் அதிசயமா பார்க்குறாங்க, வளைஞ்சு நெளிஞ்சு போயிடலான்னு. இவங்க எதையுமே அதிசயமா பார்க்கல, வாழ்றதுதான் அதிசயம்னு வாழ்றாங்க. இவ்வளவு தானே. அக்கா பேசுறப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியுங்க, இவ்வளோ எனக்கு பெரிய ஆச்சரியம், எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இங்க அமர்ந்து கேட்கிற அத்துணை பெண்களின் பாதங்களை தொட்டும் வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு பிரச்சனையில போனோன்னு தூங்கிடுவோம், காலையில் எழுந்தோன்னா கிளம்பிடுவோம். 1008 சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்கும். காலையில் வேலை இருக்கும், குழந்தை, இது வந்து வேலை நாள் வேற, நாளைக்கு பள்ளி நாள் வேற. இவ்வளவும் வச்சுக்கிட்டு தமிழ் கேட்பதற்காக புத்தக திருவிழாவுக்கு வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை எங்கள் அணியின் சார்பாக வணங்குவதற்கு பெருமைப்படுறேன். அக்கா சொன்னாங்க, வீட்டில் அம்மா வளைஞ்சு நெளிஞ்சு போகலைன்னா குடும்பம் ஓடுமான்னாங்க. அற்புதமான வார்த்தை. மாமியாரை சமாளிக்கணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணும், புருஷனோட ஈகோவை சமாளிக்கணும், மாமனார் இருமிட்டாருன்னா வெந்நீர் கொண்டு போய் கொடுக்கணும், சுகர்ட்ட உட்காருமா ஆயா சரிங்கிறாங்க. ஆமா அவங்க சரிங்கிறாங்க. எங்க வர ஒன்னாதான் பெருமையா பேசுறேன். விஷமா பாயசத்தை கலந்துட வேண்டியதானா? அம்மா பாருங்க, என் மருமகள்லாம் என்ன சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஆயிடுச்சு.
பட்டிமன்றம் சொல்லுங்கம்மா, நீங்க என்ன உங்க மருமகளை பத்தி சொல்றீங்க? அதான் இந்த டீம் வேற இருக்கு, 2 சொந்தக்காரனை சேர்த்திடலாம் போல இருக்கு. அவங்க சிரித்தபடியே அவர்கள் வேதனையை பகிர்கிறார்கள். வயதான பிறகு தான் காப்பாற்றிய குடும்பத்திடமே, தன்னை வளர்த்த பிள்ளைகளிடமே வயதானவர்கள் உணவிற்காக காத்து நிற்கிற கொடூரம் இந்த சமூகத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கொடுமை. அவங்க பாவம். உட்காருங்கம்மா, அதெல்லாம் சரியா, யாரும் தனியா வந்தோம் தனியா போக போறோம், யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க, சரியா? அவ்வளவுதான். உங்க தலைவன் உங்களோட இருக்கான. எங்க தலைவன்? எங்க? அங்க பாரு, வா தலைவா. இந்த அருமையான தம்பதிகளுக்கு தஞ்சாவூர் அதிர் மாதிரி ஒரு கைத்தட்டு கொடுங்க 2 பேருக்கும். உட்காருங்க, உட்காருங்கம்மா. ஐயா உட்காருங்க. என்னங்க தனியாளா வரல, என் கணவரோட வந்தேன். என்ன தெம்பு பாருங்க. அவங்களுக்குள்ள சண்டை வராம இருந்திருக்குமா? ஒருத்தர் திட்டிக்காம இருந்திருப்பாங்களா? வளைவு சொல்லி இருக்கதானே செய்யும். அக்கா சொல்லுச்சே, அம்மா இல்லாம குடும்பம் இல்ல. உண்மை. அப்பா இல்லாம ஏங்க ஒரு குடும்பத்துல அப்பா தவறிட்டாருன்னா அந்த குடும்பம் பொழைச்சிடும். ஒரு குடும்பத்துல அம்மா தவறிட்டாங்கன்னா அந்த குடும்பமே தடம் பிறழ்ந்து போய்விடும். விளையாட்டு கிடையாது, செதஞ்சு போயிடும். அத்தனை பேரையும் கட்டி இழுத்து கொண்டு போறது தாய் தான். த பெஸ்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல யார் பெஸ்ட்னா பெண்கள் தான். ஒரு புது கவிதை, இரா பூபாலன்னு அருமையான கவிஞர். அம்மா ஒரு மந்திரவாதி. அம்மா ஒரு மந்திரவாதி. பொருள்களை அல்லவைகளாக மற்றவைகளாக மாற்றி விடுவதில் கெட்டிக்காரி. ஒரு காய்ச்சல் காலத்தில் அவளுடைய கை வளையல் ஒன்றை எனக்கான குளுக்கோஸ் பாட்டிலாக மாற்றி காட்டினாள். காய்ச்சல் வந்தப்ப ஒரு வளையல குளுக்கோஸ் பாட்டிலா மாத்திட்டா எங்க அம்மா. மாமாவின் கல்லூரி கட்டணத்துக்கென அவள் மூக்குத்தியை உருமாற்றினாள். அப்பா குடித்து கழித்து வைத்த காலி பாட்டில்களை நான் அழுது அடம்பிடிக்கும் பொழுதுகளிலெல்லாம் குச்சி ஐசுகளாக மாற்றுகிற சக்தியை அவள் படைத்திருந்தாள். ஒரு நாள் பழைய பித்தளை பாத்திரத்தை என் பிறந்த நாள் உடையாக்கி காட்டிய போது மகிழ்ச்சியில் கூத்தாடினேன். இப்போதெல்லாம் பேத்தியின் பிறந்த நாளுக்கு எங்க நம்ம ஊரில் இருக்கிற வயசான குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க, முன்ன பின்ன பேசுவாங்க. ஆனால் நமக்கு கெட்டதை ஒருபோதும் அவங்க நினைச்சதா சரித்திரமே இல்லை. இதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை புரிஞ்சுக்காததான் பிரச்சனை. இப்போதெல்லாம் பேத்தியின் பிறந்த நாளுக்கு எங்களுக்கு தெரியாமல் எதையோ இனிப்புகளாக கொலுசாக மாற்றி தூக்கி விடுகிறாள். எந்த அம்மாட்ட காசே இருக்காது, ஆனால் பேத்தியோட பிறந்தநாள் பேரனோட பிறந்தநாள் வந்தால் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரும், கொலுசு வாங்கிட்டு வரும், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரும். இந்த கவிதையினுடைய நிறைவு இருக்கு பாருங்க, அட்டகாசம். என் அம்மாவை, இவர்கள் அம்மாவை, உங்கள் அம்மாவை இந்த இறுதி வரிகளோடு நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். எல்லா காலங்களிலும் மந்திரங்களால் எங்களை காக்கிறாள். எல்லா காலங்களிலும் மந்திரங்களால் எங்களை காக்கிறவள் தனக்கென ஒருபோதும் சுழற்றியதில்லை அந்த மந்திர கோலை. எல்லாத்தையும் குடும்பத்துக்காக வித்துருவா, தனக்காக எதையும் வித்து பண்ணிக்கிட்டதா வரலாறே கிடையாது. பையன் பிராண்டட் ஷூ போட்டு போவான், பக்கத்தில் அப்பா அழுக்கு படிந்த செருப்போட நடந்து வருவார். பொண்ணு பட்டு சேலை கட்டிட்டு வரும், பக்கத்தில் அம்மா பழைய புடவையோடு இருப்பாங்க. இவர் அருந்து போன செருப்பு, பழைய செருப்பு அணிந்திருப்பதால் அவர் வருத்தப்பட்டதே இல்லை. இந்த அம்மா பழைய புடவை அணிஞ்சிருக்கிறதுனால வருத்தப்பட்டதே இல்லை. தன் குழந்தைகள் நல்லா இருந்தா போதும்னு சந்தோஷப்படுற ஒரே பெற்றோர்கள் இந்த மண்ணை சார்ந்த பெற்றோர்கள். எதனால முடியுது? அவங்கள வளர்க்கிறப்பையும் வளைஞ்சு நெளிஞ்சு போறாங்க, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்காங்க. வீட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பையன் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் பொண்டாட்டி சத்தம் போடுவான். அம்மாவே சொல்லுவாங்க சில வீட்டில், டேய் ரொம்ப ஓவராக பண்ணாத, அவள் கரெக்டாக தான் பண்ணுறான். மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சென்னையில்
ஃபீனிக்ஸ் மால்னு ஒரு மால் இருக்கு. அந்த மாலில் ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன். அவங்க நீங்கள் பேசுகிறப்ப சொல்லுங்கன்னாங்க. எதிர்ச்சியாக இப்போ இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பக்கத்தில் 2 பேரும் சிரித்து பேசிட்டு வராங்க. ஒரு பொண்ணும் அந்த வயசான அம்மாவும். உங்கள் பொண்ணான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் மருமக அமெரிக்காவில் இருக்கா, லீவுக்கு வந்திருக்கா. என்னம்மா பொண்ணு மாதிரி இப்படி சிரித்து சந்தோஷமாக இருக்கீங்க? இதில் ஒரு சுயநலம் இருக்குது தம்பின்னாங்க. என்னம்மா சுயநலன்னு? நான் இவளை நல்லா பார்த்துக்கிட்டா இவன் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்குவா. வாழ்க்கையினுடைய அனுபவம் பாருங்கள் எதை கற்று தருதுன்னு. அப்போ வளைவு நெளிவு தேவை தானே வாழ்க்கையில்? வளைவு நெளிவு இல்லாமல் எப்படி வெறப்பாகவே வாழ முடியும்? கேட்டாங்களே, எவ்வளோ நியாயமான கேள்வி. நம்ம எந்த இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு போகாமல் இருக்கோம்? வாய்ஸை ரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல வாய்ஸை ரைஸ் பண்ணுறோம். எப்போ? மனைவி கிட்ட. எத்தனை தடவை சொல்கிறேன் இந்த சாம்பார் பிடிக்காதுன்னு. ஏன்னா இவர் அறுசுவை அரசு நடராஜன், எல்லாம் தெரிஞ்சிடும். டேஸ்ட் செஃப் தாமு இவர் தான். ஏன் உப்பு போடாம சமைக்கிற? உனக்கு சொரணை இல்லை, அதனால அது உப்பு போடல. சொல்ல முடியுமா அந்த அம்மாவால? அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும் அந்த அம்மா. சொன்னாங்களே, எதனால? பதில் பேச தெரியாம இல்ல, குழந்தைகள் முன்பு பேசினால் தவறாகிவிடும் என்கிற காரணத்தால் பெரும்பாலான வீடுகள் ஊமையாக இருக்கிறது, வார்த்தைகள் இருந்தும். விளையாட்டு கிடையாது. ஒரு ஆபீஸ்ல ஹையர் அபிஷியல் வராரு. குட் மார்னிங் சார். எல்லாம் மனசு வந்தா சொல்றான். வந்துட்டான் 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 வந்துட்டான். குட் மார்னிங் சார். ஆபீஸருக்கு தெரியும், ஏன்னா அவரும் அதே குட் மார்னிங் போட்டு தான் மேலே வந்தவர். தெரியாதா? சொல்றோமே. அதனால அவரு கெடுதல் கிடையாது. அக்கா சொன்னாங்களே, வளைந்து கொடுப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல. அருமையான வார்த்தை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வளைஞ்சு கொடுக்குற எல்லாத்தையுமே துரோகிகள் மாதிரி காமிச்சிட்டாங்க. அது லஞ்சம் வாங்குறவங்க, தப்பு பண்றவங்க, கொலை பண்றவங்க அவங்க சரி. ஆனா சாதாரண வாழ்க்கையில் வளைந்து கொடுப்பவர்கள் கெட்டவர்களா? தன்னுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சிக்காக, தன் அலுவலகத்தில் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, தன் குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்காக, தன் நண்பர்கள் மகிழ்ச்சிக்காக கிடையாது. எங்க ஒண்ணு இல்லைங்க, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஈரோட்டில் நடக்குது. நெய்வேலியில் இருக்காங்க எங்க அக்கா பெரியமா பொண்ணு. அதுல ஒரு சொந்தக்காரன், இதை கவனி. எங்க வீட்டு கல்யாணம் அங்க பேசுவியா? நீ அப்படி ஒன்றும் சீரியஸாக பேச மாட்ட. இன்னொன்று நாகமுத்தம் பாட்டி, நீ அப்படி முக்கியமான கருத்து அந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லவே சொல்லாது. அக்கா கல்யாணத்துக்கு வரேன், நம்ப மாட்டேங்க பள்ளி என்ன. அதுவே அந்த எப்பயுமே நம்ம ஊரில் முகூர்த்தம் எல்லாமே அக்னி நட்சத்திர வெயில தான் வந்து தொலையும். கரெக்டா? மே மாதம் அக்கா கல்யாணம் நடக்குது. அந்த சைடு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மாமா வீட்டு சைட்லேருந்து ஒரு ஆள் சொல்கிறான், ஜூஸை கொண்டு போய் கொடுக்குறோம் வெயிலாக இருக்கேன்னு. ஐஸ் இல்லாமல் ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிறான். இப்போ எங்கள் அக்கா பொண்ணு வளர்ந்து காலேஜ் முடிச்சு அது வேலைக்கு போகுது. ஆனால் இன்னும் அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். அவனை ஐஸ் பெட்டியில் வைக்காம விட மாட்டேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதிக்கிறாங்க, கத்தறாரு கண்ணா பின்னான்னு. இவ்வளோ வெயில்ல ஒரு ஜூஸ் கூட ஐஸ் போட்டு தர மாட்டீங்களா? அப்போல்லாம் நான் அப்போதான் காலேஜ் சேர்ந்துருந்தேன். இள ரத்தம்ல அப்படியே சபசபசம் அடிச்சிடலாமங்கிற அளவு கோவம். பக்கத்தில் என்னோட சித்தப்பா இருந்தார், பாலாஜி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி கணவர். கையை பிடிச்சார். 10 நிமிஷத்தில் வர சார். 10 நிமிஷத்தில் ஏறா டிவிஎஸ் 50 அவர் வண்டியில் ஏறினேன். ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, வாங்கிறதுக்காக போகிறோம். ஓட்டிகிட்டு போகிறேன். எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, கோவப்படாத, உன்னுடைய கோபம் ஒரு நல்ல விஷயத்தை கெடுக்கிற அளவுக்கு கூட கெட்டதாக மாறும். உன் கோபம் நியாயமானது, உன் கோபம் நியாயமானது. ஆனால் இந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துறது நியாயமானது அல்ல. புரியுதா? கோபம் நியாயமானது, இந்த இடத்துல நீ கோவப்படுறது நியாயமானது இல்லை. ஐஸ் கட்டி வாங்கிட்டு வரோம், போடுறோம், ஜூஸை அப்படியே பார்க்குறேன், இதை குடிச்சோன்னு நீ போயிடணுண்டா. உண்மையிலேயே அப்படி தான் கொடுத்தேன், வேண்டிக்கிட்டு. குடிச்சோன்னு தொண்டை கட்டிக்கணும், இழுத்துக்கணும், அவ்வளோ ஆத்திரம் எனக்கு. சித்தப்பாவா என்ன, சித்தப்பா என்ன சொல்கிறாரு, உன் கோபம் அடங்கணும்னா நீயே போய் அந்த ஜூஸை கொடு, நீ கண்ட்ரோலாக இரு. தன்னை அடக்காதவன் வாழ்க்கையில் முன்னேறினதா சரித்திரம் கிடையாது. உன்னை அடக்க பழகு, உலகம் உனக்கு கீழ் அடங்கும். உன்னை அடக்க பழகு, உலகம் உன்னில் அடங்கும். போ குடு சொல்றாரு. அந்த அர்த்தம் அதுதான். படிக்க படிக்க பின்னாடி தானே தெரியுது. கொண்டே கொடுத்துட்டு வரேன். எல்லாம் சந்தோஷமா, அக்கா இப்போ சந்தோஷமா இருக்காங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்காம நான் கோவப்பட்டிருந்தேன்னா
கல்யாணம் நடந்திருக்கும், ஆனால் பெரிய பிரளயத்துக்கு நடுவில் தானே நடந்திருக்கும். அவ்வளோ பெரிய சலசலப்பு வந்திருக்கும்ல. ஒருவனுடைய பால் பொங்கி வருதுங்க. பால் ஏன் பொங்கி வருது? கீழே சூடு, சப தப்ப 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 தப்பன்னு பொங்குது, மேலே வருது பிசு 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 பிசுன்னு. கோபம் தான் நெருப்பு, பால் தான் மனசு. மனசை கோபத்து மேலே வைக்கிறப்ப மனசு தன்னறியாம வார்த்தைகள்ல பொங்குது. ஓகேவா? அப்ப எது அதை சாந்தப்படுத்தும்னா அனுபவம்ங்கிற உண்மையை அதை சாந்தப்படுத்தும். எது? தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டா அமைதியாயிரும். இவ்வளவுதானே வாழ்க்கை. சிம்பிள். குக்கர் விசில் வரலன்னு எங்கள் அம்மாட்ட எப்பயாவது கிச்சனுக்கு வந்தால் இப்படி தான் இருந்துச்சு. ஏமான்னேன். அது விசில் வராது, நாம தான் வர வைக்கணுங்குது. இப்படி ஒரு பெண்கள் உலகத்தில் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அக்கா சிரிக்கிறான், குமார் சாரோட மிஸ்ஸஸ். உண்மை, விசில வர வைக்கணுமா? ஆமாம். இப்படியான்னு பெரிய புத்திசாலி. அப்படி இல்லைடா அப்படின்னு இடுக்கி எடுத்துச்சு, தட்டுச்சு, பிஷ்ஷுன்னு. அப்புறம் அதுவே ஒரு நிமிஷம் விட்டுதுமா, மறுபடியும் தட்டுது. அதான் 4 தடவை தூக்கி விட்டது, விசில் நிப்பாட்டிட்டு சோறு வெந்துருச்சுன்னுச்சு. ஏமா புது குக்கர் கேட்க வேண்டியதானம்மா அப்பாட்ட, இதை வச்சுட்டு ஏன் ஓரி ஆடுறேன்னு எங்கள் அம்மா சொல்லுச்சு. அவர் விசில் அடிக்கிறதுக்கானுச்சு. குக்கர் கத்தலைன்னு அவர் கத்துறதுக்கா? அதெல்லாம் வேண்டாம். இது எவ்வளோ நாள் உழைக்கும்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். அவரும் கஷ்டப்படுறாருல பாவம். இவ்வளோதான். இப்போ மனுஷ வாழ்க்கையோட மகிழ்ச்சி, சராசரி வாழ்க்கையோட மகிழ்ச்சி எதில் இருக்கு? வளைந்து கொடுப்பதில் மட்டும்தான் இருக்கிறது என சொல்லி, வளைந்து கொடுப்பது தான் இந்த வாழ்க்கையினுடைய அழகு என சொல்லி விட்டுட்டா இவங்க என்ன செய்வாங்கன்னு? அது என் ஃபோன், வழக்கம் போல் பிட் பேக்கெட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேன். இவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா இதுவாடா வாழ்க்கை அப்படின்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. சொன்னது எல்லாம் நியாயம்தான். ஆனால் நேர்மையாக இருக்கிறது என்ன பெரிய மகிழ்ச்சினா, ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், நாம் ஒருவருக்கு ஒருவர் ₹1 கொடுத்தால், என்கிட்ட இருக்கிற ₹1 பழனி என்கிட்ட கொடுக்குறேன், பழனி என்கிட்ட இருக்கிற ₹1 எனக்கு கொடுக்குறாரு. நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்மிடம் இருக்கிற ₹1 பகிர்ந்து கொண்டால் இருவரிடமும் ₹1 தான் இருக்கும். கரெக்டா? ஆனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்மிடம் இருக்கிற நல்ல எண்ணங்களை பகிர்ந்து கொண்டால் 2 பேரிடமும் 2 நல்ல எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னார் ஆபிரகாம் லிங்கன். என்ன அழகான வார்த்தை. இப்ப நேர்மையாளர்கள் நேர்மையா நிக்கிறதுல நிமிர்ந்து நிக்கிறவன்றது என்ன கத்துக்கணும்னா, எப்படி வளைந்து கொடுக்கிற சூழலும் கூட அவர்கள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நேர்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பார்க்கணும். கரெக்டா? எங்க அப்பாவை நான் பெருமையா சொல்லுவேன். சந்திரசேகரன் ஈரோடு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டரா வேலை பார்த்தாரு. இன்னைக்கும் அவருடைய பெயர் ஒயிட் மாஸ்டர். கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர் என் தந்தை என்று சொல்வதில் எனக்கு பெருமை. ஒருவேளை நான் வாழ்க்கையில் தோற்கிற காலகட்டத்தில் எல்லாம் என் தந்தை சொல்லிய சொல்லை மீறியதால் மட்டும்தான் தோற்றிருக்கனே தவிர, அவர் சொல்ல காப்பாத்திருந்தேன்னா நான் எங்கேயுமே விழுந்திருக்க மாட்டேன். நான் அப்படிதான் நினைப்பேன். அந்த நேர்மைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. தஞ்சாவூர் இப்ப இதே எங்க அப்பா லஞ்சம் வாங்கியிருந்தாரு, நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியும்ல, நம்மளுக்கு தெரியல. உலகத்துல மிக சிறந்த நம்மை நாமே அடையாளம் காட்டுகிற கருவி எது தெரியுமானே? எது சொல்லுங்க? நம்மளை நமக்கே அடையாளம் காட்டுற கருவி எது? மனசாட்சியா? வேற? நேர்மை. அருமை. வேற? யார் ஒரு குட்டி பையன் சொன்னானே கண்ணாடி, யாரு? இந்தரா தம்பி, ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க அந்த குழந்தை. இந்த பக்கமும் ஒருத்தர் சொன்னார் கண்ணாடி. உட்காருத்தாங்க. உன் பேர் என்ன? மாதேஷ். அதான் இந்த இஷ்யூல முடியறவங்க அறிவா இருப்பாங்க. மகேஷ். மாதேஷ்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். கண்ணாடி. ஏன்? யார் முன்னாடி வேணாலும் நீங்க எப்படி வேணா உங்களை காமிச்சுக்கலாம். கண்ணாடியில் தான் நம்ம முகரை, நம்ம லட்சணம், நம்ம மனசு, நம்ம அழுக்கு நமக்கு தெரியும். வாழும் கடவுளேன்னு வெளியில பாராட்டுவான். கண்ணாடி பார்க்கறப்ப நீலாம் கடவுளாடா, நமக்கு அனுபவிச்சு சிரிக்கிறார். நீலாம் கடவுளாடா.
என்னடா நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். சார், வாழ்க்கை அடுத்தவர்கள் பாராட்டுவதற்காக நேர்மையாக வாழக்கூடாது. வாழுதலில் நேர்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவே நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையா இருந்தா அப்படி என்ன சாதிக்க போறீங்க? நிறைய பேர் கேட்கறாங்க. நான் சொல்றேன், நேர்மையா இருக்கிறதே சாதனை தான். நேர்மையா இருக்கிறதே சாதனை தான். பல பேர் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்த பணத்தை கொண்டு போயிடுறானே, ஒருத்தனாவது நல்லா இருக்கானா சொல்லுங்க. நாம நினைக்கலாம், அவனுக்கு என்ன சார் அத்தனை பேர் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு நல்லா இருக்கான்னு. வெளியிலிருந்து பார்க்கிற உங்களுக்கு அவன் நல்லா இருக்கிறது மாதிரி தோணும். ஆனால் உங்களை விட 1000 மடங்கு துயரத்தில் அவன் செய்த கர்மாவிற்கு அவன் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இது மாறாத வாழ்க்கையினுடைய தத்துவம். நேர்மையாளர்கள் சார், ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா ஒன்று சொல்றேன் சார். மிகப்பெரிய பூட்டு என்ன ராகவ மகேசனே, ஒரு 10 கிலோ பூட்டு. சாவி கையில் இருக்கிற வரைக்கும் அந்த பூட்டோட எடை 10 கிலோ நமக்கு தெரியுமா? தெரியுமாக்கா? நாகமுத்து பாண்டியன் தெரியுமா? சங்கீதா, சாவி கையில் வரைக்கும் அந்த பூட்டோட எடை, பூட்டோட பலம் நமக்கு தெரியாது. சாவி தொலைஞ்சு போனாதான் பூட்டோட பலம் நமக்கு தெரியும். கரெக்டா தானே டெப்டி கலெக்டர் சார்? கரெக்டா? சாவி தொலைஞ்சு போனா மட்டும்தான் பூட்டோட பலம் என்ன நமக்கு தெரியும். பூட்டு பலமாக தோன்றுவது சாவி தொலைந்த பிறகு, இதயம் கனமாக தோன்றுவது நேர்மையை தொலைத்த பிறகு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எங்கேயோ ஊரை உலையில் அடிச்சுட்டு கொண்டு வந்து நகையை கொண்டு வந்து மனைவிக்கு போடலாம். அந்த அம்மாவுக்கு அப்பாவி தெரியாது, நகையை வாங்கி கழுத்தில் மாட்டிட்டு சந்தோஷமா, என் புருஷன் மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை. உண்மை, யாருமே இல்லை, திருடி இருக்கேன். ஓகேவா? எவ்வளோ பெரிய தீமையான ஒரு செயல். இதில் அண்ணன் சொன்னார் ரொம்ப அழகாக. எனக்கு அந்த ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. மிக அற்புதமான ஒரு திருக்குறள். நான் அதை வந்து குறிப்பெடுத்து எங்கே ஏகப்பட்டது எல்லாம் போட்டோவாக எடுத்து வச்சு எங்கே இருக்கேனே. கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்துக்கு கோடாமை சான்றோருக்கு அணி. தம்பி, வள்ளுவர் சொல்றாரு, எது உனக்கு அணி, எது உனக்கு அழகு, காசுக்கும் பொருளுக்கும் லாப நட்டத்துக்கும் எவன் ஒருத்தன் தன்னுடைய நியாயத்தை விலை பேசாமல் இருக்கிறானோ அவன்தான் இந்த வாழ்க்கையில் அழகானவன் சொன்னது நம்ம வள்ளுவர். இதை விட ஒரு தெரிஞ்சே ஒரு பொருளை தவற, ஒரு மோசமான பொருளை, தரம் தாழ்ந்த பொருளை தெரிஞ்சே அதிகமாக விற்கிறது, மொழி தெரியாதவன்ட்டு அதிகமாக காசு வாங்கிறது, எல்லாமே தவறுதான். வாழ்க்கையில எல்லாமே நேர்மையற்ற செயல் தான். மிக அழகா சொன்னாங்களே சார். ஒன்னே ஒன்று சொல்றேன், நேர்மைக்கு சோதனைகள் அதிகம், நேர்மைக்கு சோதனைகள் அதிகம். ஆனால் சாதனைகளின் உலைக்களம் அதுதான் என்று சொன்னார் அறிஞர் ஹியூகான். அதான் சாதனைக்கான உலைக்களமே. உடை உடுத்துவதில் கூட கவனக்குறைவாக இருக்கலாம். இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க. நம்ம உடம்பு தெரியுற மாதிரி உடை உடுத்து சில சமயம் கவனக்குறைவா உடை உடுத்திடுறோம், ட்ரெஸ் போட்டுடுறோம். உடை உடுத்துவதில் கூட கவனக்குறைவாக இருக்கலாம். ஆனால் நேர்மையை கடைபிடிப்பதில் கவனக்குறைவாக இருக்கவே கூடாது என்று சொன்னார் மார்க் ட்வைன் என்கிற அறிஞர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். அவர் சொன்ன அண்ணன் சொன்ன சிறுகதைக்கும் கதைக்கும் நான் இப்போ சொல்ல போகிறதுக்கும் நெருங்கிய தொடர்பு. உள்ளே போய் பாருங்கள். ராம் தங்கம்னு அந்த எழுத்தாளர் பேர். இப்போ கூட அன்னையில் வந்து ஒரு பெரிய எழுத்தாளருக்கான விருது வாங்கினார். அந்த விருது யுவசக்தி புரஸ்காரான யார் என்னோ வாங்கினார். சாரி, மன்னிக்கணும், தெரியல எனக்கு. ராம் தங்கம், திருநெல்வேலி பக்கம் ஊர். திருக்கார்த்தியல்னு அந்த சிறுகதை தொகுப்பு. இறையன்பு ஐயாவோட உள்ளொளி பயணம்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி படிங்க, அருமையாக இருக்கும். அந்த திருக்கார்த்தியல் சிறுகதை தொகுப்பில் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இந்த நிகழ்வு பட்டிமன்றம் முடிச்சு எஞ்சி போகிறப்ப அப்படியே ஒரு நல்ல செய்தி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஒரு நெகிழ்ந்த இதயத்தோடு நீங்கள் போகணும். அதுக்காக இந்த சிறுகதை. வெளிச்சம்னு ஒரு சிறுகதை. அப்பா இல்லை அந்த பையனுக்கு, லிங்கம்னு அந்த பையன் பேர். அம்மா தம்பி வீட்டில் இருக்காங்க. பாட்டியோட செல்லம், பாட்டி அவ்வளோ செல்லம், பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க பாட்டி. அவன் அந்த பையன் என்ன பண்ணுறான், வறுமையின் காரணமாக படிப்பை விட்டுவிட்டு ஒரு பேக்கரிக்கு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனவன் பாட்டிக்கு முந்திரி கேக் பிடிக்கும்னு சொல்லிட்டு, முந்திரி பருப்பு கேக் பிடிக்கும்னு என்ன பண்ணுறான், ஒரு நாள் ஓனருக்கு தெரியாமல் முந்திரி பருப்பு கேக்கை திருடி கொண்டு வந்து பாட்டிகிட்ட கொடுத்துட்றான். பாட்டி பதறிடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, டேய் சாதாரண விஷயம் இல்லடா நீ பண்ணது, கள்ளன்னு ஒரு முறை பேர் எடுத்து விட்டா வாழ்நாள் முழுக்க போகாதுல, ஏன்ல இப்படி பண்ண அப்படின்னு பதட்டப்படுறாங்க.
உடனே என்ன பண்ணுறாங்க, மூளை முடுக்கு எல்லாத்தையும் எடுத்து காசெல்லாம் இருக்கிற சில்லற காசெல்லாம் அள்ளி பழைய பேப்பர்லாம் எடைக்கு போட்டு காசை தேத்தி பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி, எதுக்கு? ஒரே ஒரு கேக்குக்கான காசுக்கு பண்ணுறாங்க. அப்பயும் காசு பத்தலை, பதட்டத்தில் இருக்காங்க. லிங்கம் அவமானத்தில் தலை குனிகிறான். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே, என்ன ஆசை தான். பாட்டி சிரிக்கணும், பாட்டி நல்லா இருக்கணும் தானே ஒரே ஒரு கேக்கு கொண்டு வந்தான் அந்த குழந்தை. தப்பு இல்லையே, ஏதோ ஒரு படத்தில் வரும், பார்த்திபன் சார் படம் நினைக்கிறேன், பணத்தை திருடுறியே தப்பு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்லுவான், டெய்லி பசிக்குதே அது தப்பு இல்லை. வார்த்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கு தானே ஆசைப்பட்டான் வந்தான், தப்பு இல்லையே அப்படின்னு அப்படியே பதட்டப்படுறான். சாலை ஓரமாக சாக்கடைக்குள் இருந்த 5 ரூபாய் நாணயம் அவனுக்கு கிடைக்குது. அதை கழுவி கொண்டு வந்து பாட்டிகிட்ட கொடுக்குறான். பாட்டி காசு சேர்ந்துருச்சு, நான் போய் கடையில் வச்சிட்றேன். எங்கிருந்து எடுத்த? மறுபடியும் திருடிட்டானோன்னு பாட்டிக்கு பயம். எங்கிருந்து எடுத்த? லிங்கத்திட்ட பாட்டி கேட்குறாங்க. லிங்கம் சொல்கிறான், சாக்கடைக்கு உள்ளேருந்து எடுத்தேன் பாட்டி. அந்த பாட்டி சிறிதும் யோசிக்காமல் அந்த 5 ரூபாய் நாணயத்தை முகர்ந்து பார்க்கிறாள். சாக்கடையினுடைய வாசனை வீசுகிறது. சந்தோஷமா போய் கடையில் வச்சுட்டு வாங்குறாங்க. அந்த பையன் பேக்கரிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் கல்லாப்பட்டியில் முந்திரி கேக்குக்கான காசை வச்சுட்டு மறுபடியும் நைட்டு டைம் வீட்டுக்கு வந்து, இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்து வயது முதிர்ந்த அந்த பாட்டிகிட்ட சொல்கிறான், பாட்டி நான் காசை வச்சுட்டேன் பாட்டி. அந்த கதையினுடைய முடிவில் அழகான வாக்கியம், அந்த இரவு நேரத்திலும் பாட்டியின் கண்களில் வெளிச்சம் தெரிந்தது என்று முடிகிறது அந்த சிறுகதை. என் அருமை மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் அமர்ந்து கேட்பதே இந்த புத்தக திருவிழாவிற்கும் இலக்கியத்திற்கும் பேச்சுக்கலைக்கும் எங்களுக்கும் கிடைத்த நேர்மையான பரிசு என்றே நாங்கள் கருதுகிறோம். நேர்மை இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல உங்களுக்கு தெரியலாம். வளைந்து கொடுத்து போபவர்கள் காரியத்தை சாதிப்பதாக உங்களுக்கு தெரியலாம். வளைந்து கொடுத்து போபவர்கள் வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்திற்காகத்தான் இதை செய்கிறார்கள் என்ற நியாயத்தை கற்பிக்கலாம். ஆனால் நேர்மையாளர் மட்டும்தான் வரலாற்றில் வாழ்கிற மனிதனாக இருக்கிறான். அவன் தற்பொழுதைய மகிழ்ச்சியை துறந்து நிரந்தர மகிழ்ச்சிக்காக, மனிதத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறான். மகிழ்ச்சி என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி பொருளோ பணமோ சொத்தோ அல்ல. யாருக்கும் விடை சொல்ல தேவையில்லாத மனது என்பதை புரிந்து கொண்டால் அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நிமிர்ந்து நிற்பதே என்பதை என்னுடைய இறுதி தீர்ப்பாக சொல்லி, நல்ல தமிழை இத்தனை மணி நேரம் அமர்ந்து கேட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் குழுவினர் சார்பாக இதயம் நிறைந்த அன்பையும் நன்றியையும் சொல்லி, இந்த தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், எங்களை இனிமையாக வரவேற்ற டெபுட்டி கலெக்டர் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு நாங்கள் குழுவினரோடு வந்தே தீர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பபாசியை சார்ந்த அன்பு அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும், முருகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட மரியாதைக்குரிய குமார் சார் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் மகாராஜா ரஃபி அவர்களுக்கும், முகமது ரஃபி அவர்களுக்கும், அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்திற்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, மீண்டும் தமிழ் அழைக்கிற பொழுது உங்களை சந்திக்கிறோம், சிந்திக்க வைக்கிறோம். வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த நன்றி. வணக்கம்.